84ஆம் சங்கீதத்திலே முதல் வசனத்தை வாசிக்கலாம். சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். தாவீது சொல்கிறான், ஆண்டவருடைய ஆலயத்தை குறித்ததான தாவீதுடைய வெளிப்பாடு இங்கு அவன் காட்டுகிறான். ஆண்டவரே, உம்முடைய வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். ஆமென், அல்லேலூயா. ஒரு மனிதன் தேவனுடைய ஆலயத்தில் எவ்வளவு மகிமையும் ஆனந்தமும் மகிழ்ச்சியும் இருக்கிறது என்பதை அனுபவிக்காமல் உணர்ந்து கொள்ளாமல் இந்த வார்த்தையை ஒருவராலும் எழுத முடியாது. ஆண்டவருடைய ஆலயத்திலே மகிமையும் கர்த்தருடைய ஆலயத்திலே பெரிய ஒரு இன்பமும் சந்தோஷமும் இருக்கிறது என்பதை தாவீது அறிந்தபடியினாலே அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, உம்முடைய வாசஸ்தலங்கள் இன்பமானவைகள். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் எந்த மனிதனானாலும் அவன் ஏழையோ பணக்காரனோ படித்தவனோ படிப்பறிவு இல்லாதவனோ அவன் உயர்ந்தவனோ தாழ்ந்தவனோ மேல் ஜாதியோ கீழ் ஜாதியோ எந்த மனிதனா இருந்தாலும் இந்த உலகத்திலே ஒரு மனிதன் விரும்புகிறதும் எதிர்பார்க்கிறதும் அவன் ஆசைப்படுகிறதும் எதுவென்று கேட்டால் அவன் வாழ்க்கையிலே அவன் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்பதை தான் விரும்புகிறான். வேதம் சொல்லுகிறது, இந்த உலகத்திலே எல்லா மனிதனுக்கும் கிடைக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை இந்த உலகத்தில் எந்த மனிதனானாலும் விரும்புகிறதான ஒரு அற்புதமான சந்தோஷத்தை இன்பத்தை கொடுக்கிறதான ஒரு இடம் இந்த உலகத்தை எதுவென்று கேட்டால் தாவீது சொல்லுகிறான், அது கர்த்தருடைய ஆலயம். இந்த உலகம் கொடுக்காத ஒரு நிம்மதியை சமாதானத்தை என் கர்த்தருடைய வேதம் கர்த்தரை ஆராதிக்கிறவர்களுக்கு கொடுக்கிறது. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எந்த மனிதனானாலும் தேவ ஜனமே, எப்பேற்பட்ட மனிதனாய் இருந்தாலும் இந்த உலகத்தை மகிழ்ச்சியை இன்பத்தை தேடி அலைந்து கொண்டிருக்கின்ற உலகத்திலே அவன் எங்கு போனாலும் அதை அவன் பெற்றுக் கொள்ள முடியாது. ஆனால் வேதத்தை வாசிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தாவீது என்கிற ஒரு உன்னதமான தேவ மனிதன் சொல்லுகிறான், ஆண்டவரே, உம்முடைய வாசஸ்தலங்கள் இன்பமானவைகள். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்தில் மகிழ்ச்சியும் பேரின்பமும் சந்தோஷமும் உண்டாயிருக்கிறது. விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. தேவனுடைய கண்கள் இங்கு உலாவிக் கொண்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் இங்கு ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். தேவனுடைய கூடாரத்துக்குள்ளே வருகிற கர்த்தருடைய பிள்ளைகளுடைய பாரத்தை, வேதனைகளை, துக்கத்தை, தேவைகளை ஆண்டவர் இயேசு அறிந்தவராய் இருக்கிறபடினாலே அவரை தேடி வருகிறதான கர்த்தருடைய பிள்ளைகளுடைய இருதயத்துக்கு ஏற்றபடியாய் கூட அவர் ஆறுதலையும் சமாதானத்தையும் அவர் சந்தோஷத்தையும் கொடுக்கிறவராய் இருக்கிறபடினால தான் இந்த மனிதன் சொல்லுகிறான், ஆண்டவர் சமூகத்திலே இன்பம் இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த உலகம் கொடுக்காத ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை, இந்த உலகம் கொடுக்காத ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை என் கர்த்தருடைய ஆலயம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறது. அதனாலதான் தாவீது அந்த 2வது வசனத்தில் அவன் சொல்லும் போது 84:2 அவன் சொல்லுவான் பாருங்க, என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவனமுமாய் இருக்கிறது, என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீரமாய் சத்தமிடுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆகவே தான் இந்த தாவீது சொல்லுகிறான், ஆண்டவரே, என் ஆத்துமாவோ என் இருதயமோ அருமையான கர்த்தருடைய பிள்ளையே என் ஆண்டவரே ஆலயத்துக்கு மேல் தவனமாய் இருக்கிறது. தவனம் என்று சொன்னால் ஆசையாய் இருக்கிறேன் என்று சொல்லி அர்த்தம். அவன் சொல்றான், இந்த உலகத்துக்கு மேல ஆசை இல்லை, இந்த உலகத்தின் பொருட்களுக்கு மேல எனக்கு ஆசை இல்லை, இந்த உலகத்தின் ஐஸ்வர்யத்துக்கு மேல எனக்கு ஆசை இல்லை, இந்த உலகத்தின் பதவிகளுக்கு மேல எனக்கு ஆசை இல்லை. அவன் சொல்றான், என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலயத்தில் வாஞ்சையாய் இருக்கிறது. ஆமென், ஆமென் சொல்லணும். நல்ல கரங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு உள்ள வாழ்க்கை எதற்கு மேல் வாஞ்சையா இருக்குது நிதானித்து பாருங்கள். உன் வாழ்க்கையில் ஒரு இன்பத்தை அனுபவிக்க வேண்டுமானால், உன் குடும்பத்தவர் பெரிய ஆசீர்வாதத்தை உணர்ந்து கொள்ள வேண்டுமானால், உன் குடும்பத்தவர் மிகப்பெரிய நன்மையை கண்டடைய வேண்டுமானால், தாவீதின் அனுபவம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ரொம்ப அவசியம். ஆமென், அல்லேலூயா.
கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தாவீதின் அனுபவம் ரொம்ப ரொம்ப அவசியம். சாலமோனின் அனுபவம் ஒருவேளை நமக்கு இருக்கிறதோ இல்லையோ, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தாவீதின் அனுபவம் மிக 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 அவசியம். ஏனென்றால் அவன் வாழ்கிற நாட்களிலே ஆண்டவருக்கு அவ்வளவு உத்தமனாய் வாழ்ந்தான். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் மேல் அவனுக்கு உண்டான பக்தி வைராக்கியம் ஏராளம். ஆண்டவர் மேல் அவனுக்கு இருந்ததான ஆசை ஏராளம். ஆண்டவருடைய ஆலயத்தை குறித்ததான பாரம் அவனுக்கு ஏராளமாக இருந்தது. ஆகவே தான் ஆண்டவர் இயேசுவே ஒரு இடத்துல சொல்லும் போது சொல்லுவாரு, தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன். கவனிக்கிறீங்களா? தாவீதை பார்த்து ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்வாரு, தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன். இந்த உலகத்தை படைத்த ஒரு கடவுள் ஒரு மனிதனை பார்த்து இவன் எனக்கு பிரியமானவன் என்று சொல்லுகிறார் என்றால், இந்த உலகத்தில் அதிபதியாக இருக்கிற ஆண்டவர் இயேசு அவர் உண்மையான தெய்வமாக இருக்கிறபடியால் ஒரு மனிதனை பார்த்து ஆண்டவர் சொல்றார், இவன் எனக்கு ஏற்றவன், இவன் எனக்கு பிரியமானவன், இவன் எனக்கு ரொம்ப அன்பானவனாக இருக்கிறான் என்று கடவுளே சொல்லக்கூடிய ஒரு கிருபையை இந்த தாவீது பெற்றான். ஆகவே தாவீதின் அனுபவம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு மிக மிக அவசியமாக இருக்கிறது. ஐயா அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலயத்துக்கு மேலே எப்படி இருக்குதான் வாஞ்சையும் தவனமாய் இருக்கிறது. ஆண்டவர் ஆலயத்தை அவன் நேசிக்கிறான், ஆராதனை அவன் நேசிக்கிறான், கர்த்தருடைய ஆலயத்துக்கு மேல் அவன் வாஞ்சையாய் இருக்கிறான். ஆகவே தான் அவன் அனுபவத்திலே சொல்லுகிறான், என் வாழ்க்கையிலே கர்த்தருடைய ஆலயம் எனக்கு இன்பத்தை கொடுத்தது. அல்லேலூயா. ஆகவேதான் சில நேரங்களில் நீங்க கூட சொல்லுவீங்க, போன வாரம் சர்ச்சைக்கு வரலையா, மனசெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது. ஏன்? அங்கே ஒரு வெறுமை வருகிறது. ஆமென். தேவனை தேடும்போது வருகிற ஆசீர்வாதம் வேறு. கடவுளை தேடி அவருடைய கூடாரத்துக்குள்ள வரும்போது உங்கள் வாழ்க்கை தேவன் செய்கிற அற்புதங்கள் வேறு. உன் நெருக்கங்கள் மாறப்படுகிறது, உன் துக்கங்களை கர்த்தர் மாற்றுகிறார், உன் வியாதியை தேவன் மாற்றுகிறார், உன் பலவீனத்தை கர்த்தர் மாற்றுகிறார். தேவ பிள்ளையே, ஏன் தெரியுமா? இங்கே கர்த்தருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறதா? கைகளை தூக்கி ஆமென் சொல்லுங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய கண்கள் இங்கே உலாவிக் கொண்டிருக்கிறது. தேவ பிரசன்னம் கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, ஆகாய் தீர்க்கதரிசியின் புத்தகம் படிக்க தேவையில்லை, அங்கே ஒரு தீர்க்கதரிசி சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆலயத்திலே தேவனுடைய மகிமை சூழ்ந்து கொண்டிருக்கிறதையோ, தேவனுடைய மகிமை உலாவிக் கொண்டிருக்கிறதையோ, ஆண்டவருடைய தூதர்கள் அங்கே உலாவிக் கொண்டிருக்கிறதையோ என் கண்கள் பார்க்கிறது என்று ஒரு தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அப்படியானால் இது ஒருவேளை பார்ப்பதற்கு கட்டிடங்களாய் இருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய மகிமையும் தேவனுடைய கண்களும் ஆண்டவருடைய தூதர்களும் இந்த இடத்தை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆகவே தான் தேவ பிள்ளையே, இந்த தாவீது சொல்லுகிறான் பாருங்க, என் இருதயமோ என்னுடைய இருதயம் என் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு மேல் வாஞ்சை தவனமாய் இருக்கிறது, ஆசையாய் இருக்கிறது. என் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு மேல் நான் ஆசையாய் இருக்கிறேன், ஆராதனைக்கு மேல் நான் ஆசையாய் இருக்கிறேன், ஆண்டவருடைய ஊழியத்துக்கு மேல் நான் ஆசையாய் இருக்கிறேன். ஏன்? என் கர்த்தர் கண்கள் இங்கே உலாவிக் கொண்டிருக்கிறது. கேட்கிறேன் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆலயத்துக்கு மேல் எத்தனை பேருக்கு பாரம் இருக்கிறது, எத்தனை பேருக்கு ஆலயத்தை குறித்ததான வாஞ்சை இருக்கிறது, ஆராதனை குறித்ததான பயம் இன்றைக்கு எத்தனை பேர் இருக்கிறதையா? பரிசுத்தமான ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆச்சரிக்க கூடாதபடிக்கு கூட இன்றைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் பயம் இல்லாமல் தேவனுக்கு உகந்த பாத்திரமாய் உங்களை மாற்றிக்கொள்ளாமல் இன்றைக்கு உலகத்தானை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறமையா. ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய தாசன் சொல்லுகிறான், என் ஆண்டவருடைய வாசஸ்தலத்திலே இன்பம் இருக்கிறது. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வேண்டுமானால், உன் வாழ்க்கையில் ஒரு இன்பத்தை நீ அனுபவிக்க வேண்டுமானால், உங்கள் குடும்பத்தில் ஒரு சந்தோஷத்தை நீங்கள் காண வேண்டுமானால், என் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தருடைய ஆலயத்துக்கு மேல் வாஞ்சையாய், ஆண்டவருடைய ஆலயத்துக்கு மேல் கவனமாய் இருக்க தாவீதின் அனுபவத்துக்குள்ளே உங்களை கொண்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் இன்பம் உள்ளதாய் மாற்றுவார். அல்லேலூயா. ஓ, கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஓ கர்த்தருடைய ஆலயத்துக்கு மேல் எனக்கு வாஞ்சை. தாவீது சொல்றான், எனக்கு நம்முடைய ஆசை எல்லாம் இந்த உலகத்துக்கு மேலேயே இருக்குது. அல்லேலூயா.
நிறைய இடம் வாங்கணும், நிறைய பொருள் வாங்கணும், நிறைய நகை வாங்கணும், அப்படிலாம் நமக்கு எண்ணங்கள் போய்கொண்டு இருக்கிறது. உலகத்துக்கு மேல் இருக்கிற வாஞ்சை விட, ஆசையை விட ஆண்டவருடைய ஆலயத்துக்கு மேல் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வாஞ்சை இல்லை. ஆண்டவர் ரொம்ப அழகாய் சொல்லுகிறார், நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்கள் உலகத்தான் அல்ல. கவனிக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றார், நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்கள் உலகத்தான் அல்ல. அப்படியானால் இந்த உலகத்தை ஆள பிறந்தவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்ன வசனத்தை நல்லா கவனிங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அருமையான தேவ பிள்ளையே, இந்த உலகத்தில் நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. வேதமும் சொல்லுகிறது, ஆண்டவரும் சொல்லுகிறார், நீங்கள் விசேஷித்தவர்கள் என்று ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது. தேவனை ஏற்றுக்கொண்டிருக்கிற கர்த்தரை ஆராதிக்கிற ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நீங்கள் இந்த உலகத்தை சாதாரணமானவர்கள் அல்ல. தேவனுடைய கிருபையின் வரங்கள் பெற்றவர்கள் நீங்க. ஆமென். விசேஷித்தவர்களாக தேவன் உங்களை அலங்கரித்து வைத்திருக்கிறார் இந்த பூமியிலே. இந்த உலகத்தை ஆள பிறந்த அதிகாரம் படைத்தவர்கள் கர்த்தருடைய பிள்ளைங்க. கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய ஆசை இங்க யார் மேல இருக்கிறது ஐயா? தாவீது சொல்கிறார், அது 84ஆம் சங்கீதத்தில் 10ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கின்ற பொழுது அங்க இன்னொரு காரியத்தை தாவீது காட்டுகிறான். தேவஜனமே, இங்க தாவீது மறுபடியும் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், 1000 நாளை பார்க்கிலும் என் ஆண்டவருடைய ஆலயத்தில் தங்குற ஒரு நாள் நல்லது. என் ஆண்டவருடைய ஆலயத்தில் வந்து ஆராதிக்கிற அந்த ஒரு ஆராதனை நல்லது. என் ஆண்டவரை தேடி வந்து ஆராதிக்கிற அந்த ஒரு ஆராதனை விசேஷித்தமானது. என் தெய்வத்தை தேடி வருகிற ஒரு ஆராதனை அது மகிமையானது. என் ஆண்டவரை தேடி வருவது நல்லது. என் கர்த்தரை தொழுது கொள்வது நல்லது. என் ஆண்டவரை பணிந்து கொள்வது நல்லது. என் ஆண்டவருக்கு ஊழியம் செய்வது நல்லது. என் கர்த்தரை தேடி வருவது நல்லது. ஏன் தெரியுமா? தேவஜனமே, உன் வாழ்க்கையில இன்பம் வேண்டுமானால், உன் வாழ்க்கையில ஆசீர்வாதம் வேண்டுமானால், உன் குடும்பத்தவர் மகிழ்ச்சியை கர்த்தர் கொண்டு வர வேண்டுமானால், கர்த்தருடைய ஆலயத்தை நாடி வருவது நமக்கு நல்லது. சொல்றான், 1000 நாள் எனக்கு தேவையில்லை, ஆண்டவருடைய ஆலயத்தில் இருக்கிற ஒரு நாள் எனக்கு போதும். ஆமென். இன்றைக்கு வந்திருக்க நீங்கள் எல்லாரும் பாக்கியவான்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை இன்றைக்கு இருந்தாலும் நாளைக்கு இருந்தாலும் தேவனுடைய வாசஸ்தலத்தை முத்தம் செய்ய போகிற உன்னதமான கூட்டம் நீங்க. அல்லேலூயா. அவருடைய அற்புதமான திருமுகத்தை தரிசிக்கும்படியான பாக்கியத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீங்க. உண்மையா இல்லையா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எவ்வளவு கோடி ஜனங்கள் இருந்தாலும் அதுல ஒரு சிறு கூட்டமாய், ஒரு சிறு பகுதியாய், ஒரு சிறு மந்தையாய் தேவன் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்படி தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறதான இந்த சிறு கூட்டம் இன்றைக்கு அவர் சமூகத்தில் வந்து இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே அவரை தேடும்படியாய், ஆராதிக்கும்படியாய் வந்திருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். ஆமென். ஆண்டவர் ரொம்ப அழகாய் சொல்றார். தாவீது தன் அனுபவத்தை இங்கே காட்டுகிறார். 1000 நாளை பார்க்கிலும், இந்த உலகத்தில் நான் அனுபவிக்கிற எல்லாவற்றையும் பார்க்கிலும், என் ஆண்டவரின் கூடாரத்துக்குள்ளே வந்து என் ஆண்டவரை துதிப்பதும் பாடுவதும் ஆராதிப்பதும் அவருக்காக எழுப்பி நிற்கிறது எனக்கு நல்லது. ஆமென். எனக்கு சொல்லுங்க, வாயை திறந்து, எனக்கு, உங்களுக்கு சொல்லுங்க, உங்களுக்கு நல்லது. ஏன் தெரியுமா? உங்கள் வாழ்க்கையில இன்பத்தை கர்த்தர் கொண்டு வருகிறார். உங்கள் வாழ்க்கையில தேவன் மகிழ்ச்சியை கொண்டு வருகிறார். உங்கள் துக்கத்தை வேதம் சொல்லுகிறபடி கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றுகிறார். உங்கள் அங்கலாய்ப்பை தேவன் அறிந்தவராய் இருக்கிறபடினால் உங்களுக்கு ஒரு பெரிய ஆறுதலை உண்டாக்குகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கேயும் இப்பொழுதும் கர்த்தருடைய கண்களும் தேவ மகிமையும் தேவ பிரசன்னமும் ஆண்டவருடைய தூதர்கள் உலாவிக் கொண்டிருக்கிறார்கள். 1000 நாளை பார்க்கிலும் அவன் சொல்றான், உம்முடைய ஆலயத்தில் தங்கியிருப்பது எனக்கு நல்லது. ஆண்டவரே, ஆகாமியத்தின் வாசஸ்தலங்களை நான் நாடுவதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தில் காத்திருக்கிறது நல்லது, காத்திருக்கிறது நல்லது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அரை மணி நேரம் ஆராதனை தள்ளி போனா பயப்படாத. ஒருவேளை 1/4 மணி நேரம் ஆராதனை தள்ளி போனா பயப்படாத. அதை கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம் நினைச்சுக்கோ. அல்லேலூயா. ஏன்னா இன்னைக்கு விட்டா இதோட அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை தான். கொஞ்சம் நெஞ்ச பேர் தான் சாயந்தரம் வருவாங்க. அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களாம் இருக்கிறாங்க கொஞ்சம் பேர் சபையில. அவங்க தான் சனிக்கிழமைக்குன்னு பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். கொஞ்சம் பேர் ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆராதனைக்கு பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். கொஞ்சம் ஆட்கள் மாத்திரம் தான் செவ்வாய்க்கிழமை முழங்கால் ஜெபத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். இவர்கள் விசேஷித்த கிருபை பெற்றவர்கள். ஆமென். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உலகத்தின் மனிதனுக்கு காத்துக் கொண்டிருக்க தேவ பிள்ளையே,
உலகத்தின் ஆசீர்வாதத்துக்காக காத்து கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளையே, அழிந்து போகிறதா இந்த உலகத்துக்காக அரை மணி நேரம் 1 மணி நேரம் எத்தனையோ சில நாட்கள் ஆண்டுகளை காத்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, வாழ்க்கையிலே நீ ஆண்டவருக்காய் காத்துக் கொண்டிரு நல்லது. தேவனுடைய கூடாரத்திலே வந்து காத்துக் கொண்டிரு நல்லது. தேவ சமூகத்தில் வந்து ஆண்டவருடைய கிருபைக்காய் காத்துக் கொண்டிரு நல்லது. ஆண்டவருடைய பிரசன்னத்துக்காய் காத்துக் கொண்டிரு நல்லது. தேவனுடைய வரங்களுக்காக வல்லமைகளுக்காக காத்துக் கொண்டிரு நல்லது. தேவனுடைய கிருபையை பெற்றுக் கொள்ளபடியாய் காத்துக் கொண்டிரு. உன் வாழ்க்கையில கர்த்தர் இன்பத்தை கொண்டு வருவார். அதான் தாவீது சொல்றான், ஆண்டவரே உம்முடைய வாசஸ்தலத்தில் இன்பம் நிறைந்திருக்கிறது. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவன் கர்த்தருடைய ஆலயத்துல எவ்வளவு ஆசீர்வாதங்களை வச்சிருக்கிறாருங்க. ஆண்டவர் கர்த்தருடைய ஆலயத்துல எவ்வளவு நன்மைகளை வைத்திருக்கிறாருங்க. ஒரு மனிதன் சொல்லுகிறான், 1000 நாளை பார்க்கிலும் என் ஆண்டவருடைய கூடாரத்தில் இருப்பது நல்லது. ஆண்டவருடைய சமூகத்தை தேடி அவர் வாசஸ்தலத்தில் நான் காத்து கொண்டிருக்கிறதை தெரிந்து கொள்ளுகிறேன். ஆண்டவருக்காய் காத்துக் கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அது நல்லது என்று நினைத்துக் கொள்ளும் வாழ்க்கையில நல்லது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் படிக்க தேவையில்லை, அங்கே ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ 41:10 இல்லை அப்படிதான் நினைக்கிறேன், விட்டுருங்க, படிக்க தேவையில்லை. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, அங்க வேதம் சொல்றது, கழுகுகளை போல சட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள், அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் யாரு ஆண்டவருக்கு காத்திருக்கிற உனக்கு இந்த ஆசீர்வாதம். அல்லேலூயா. தேவ சமூகத்துல காத்திரு நல்லது. நேரம் கிடைக்கும் போது, சமயம் கிடைக்கும் போது கர்த்தருடைய பிள்ளையே, உன் வீட்டில முழங்காலில் நின்று ஆண்டவருக்காய் காத்து கொண்டிரு நல்லது. உன் பிள்ளைக்காக, கணவனுக்காக, மனைவிக்காக, உன் எதிர்காலத்துக்காக, குடும்பத்துக்காக ஆண்டவர் சமூகத்தில் காத்து கொண்டிரு நல்லது. தேவனுக்காக காத்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையில ஒரு நாள் நீ தோல்வியை சந்திக்கவே முடியாது. ஆண்டவருக்காய் காத்து கொண்டிருக்கிற உன் வாழ்க்கையில ஒரு நாளும் நீ சோர்ந்து போக முடியவே முடியாது. உன்னை பலப்படுத்த ஒருவர் இருக்கிறார், அவர்தான் இயேசு. அல்லேலூயா. வேதத்துல ஒரு வார்த்தை இருக்குதுங்க, எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை. அந்த வார்த்தை, ஆண்டவர் சொல்வார், என் நாமத்து நிமித்தம் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதை ஆண்டவர் மறக்கவே மாட்டாராம். ஆண்டவர் மறக்கவே மாட்டாராம். அப்படின்னா நீ ஆண்டவருக்காய் காத்து கொண்டு இருக்கிற உன்னை கர்த்தர் மறந்துடுவாரா? உங்களதான் கேட்கிறேன், ஐயா, மறந்துடுவாரு அப்படிதானே? மறக்கவே மாட்டார். என்ன அழகான வார்த்தை ஏசாயா சொல்ற பாருங்க, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என்ன அழகான வார்த்தை, புது பலன். எப்படி புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகள் எடுத்து எப்படி போவாங்களாம்? உயர மேல போயிடுவாங்களாம். உயர மேல. கழுகுக்கு புது பலன் வரும்பொழுதுதான் அது உயரத்துல பறக்க ஆரம்பிக்கும். அதுக்கு புது பலன் கிடைக்கிற வரைக்கும் அது உயர பறக்காது. அது கண்மலைகளிலே, வெடிப்புகளிலே போய், குகைகளிலே போய் அது தன்னை பாதுகாத்து கொண்டு புது பலன் வரும் வரைக்கும் காத்து கொண்டிருக்குமா. அப்படி பலன் வரும்பொழுதுதான் அது உயர பறக்க ஆரம்பிக்குது. அது நடந்தாலும் சோர்ந்து போகாது. அது என்ன ஆனாலும் அதுக்கு ஒன்றாகாது. அதைத்தான் இங்கே கர்த்தர் சொல்லுகிறார், கடவுளுக்கு காத்திருக்கிற உன் வாழ்க்கையிலே கர்த்தர் உனக்கு இன்பத்தை கொண்டு வருவார். அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய ஆலயத்தை விரும்புவதை நேசிப்பது நல்லது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சங்கீதங்கள் புத்தகம் 27ஆம் அதிகாரத்தில் இன்னும் கூட ஒரு வசனத்தை காட்டுகிறேன். 4ஆம் வசனத்தை வாசிங்க. அங்கே தாவீது மறுபடியும் ஒரு வார்த்தையை சொல்லுகிறான், பார்க்கலாம். ஆண்டவரிடத்தில் ஒன்றை நான் கேட்பேன், அதையே நாடுவேன். அவன் சொல்ற பாருங்க, ஆண்டவரிடத்தில் ஒன்றை நான் கேட்பேன், அதையே என் வாழ்க்கையில நான் பிடித்துக் கொள்வேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும், அப்படி ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். ஆமென். அல்லேலூயா. இந்த வசனம் உங்களுக்கு பொருந்தவே பொருந்தாது. நான் சொல்றேன், சத்தியமா இந்த வசனம் உங்களுக்கு பொருந்தாது. அல்லேலூயா. அதுதான் ஒரு குடும்பத்துக்கு அழகு. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இவன் சொல்லுகிறான், நான் கர்த்தருடைய ஆலயத்தில் வந்தால் அவர் மகிமையை பார்ப்பேன். ஆமென் சொல்லணும். அப்படி ஆலயத்தில் நான் ஆராய்ச்சி செய்ய பார்ப்பேன்.
என் ஆண்டவருடைய சமூகத்துக்குள்ளே வரும்பொழுது தேவனுடைய ஊழியக்காரன் கொடுக்கிற வார்த்தையை என் வாழ்க்கையில் ஆராய்ச்சி பண்ணி நான் பார்ப்பேன். தாவீது ஏன் இந்த வார்த்தையை சொன்னான்? தாவீது எந்த சூழ்நிலையில் இந்த வார்த்தையை சொன்னான்? தாவீதின் ஆழமான அனுபவம் என்ன? தாவீது இந்த வார்த்தையை சொல்லுவதோட வயது என்ன? அவர் இந்த வார்த்தையை சொன்னதுக்கான ஆழமான அர்த்தம் என்ன? இதை ஆராய்ச்சி பண்ண கற்றுக்கொள்ளணும் தேவனுடைய பிள்ளைகளை. தாவீதுடைய வாழ்க்கையை படித்து பாருங்கள். அவன் வாழ்க்கையில ஒரு குறையுமே இல்லை. அவன் நிறைவுள்ளவன் அந்த உலகத்தில் வாழ்ந்தான். ஆகவேதான் அவன் சொல்றான், சிங்கக்குட்டிகள் கூட பட்டினியை கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை கூட குறையாது. ஒரு அல்லேலூயா. கைகளை தூக்குங்க. அல்லேலூயா. தாவீது 34:10 சங்கீதத்தில் சொல்றான், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை கூட குறையாதா. ஒரு நன்மை கூட. அப்படியானால் அவன் எவ்வளவு ஆண்டவரிடத்தில் அனுபவித்திருப்பான், எவ்வளவு ஆசீர்வாதங்களை அவன் தேவனுடைய சமூகத்திலிருந்து அவன் பெற்றுக் கொண்டிருப்பான். கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் எப்படிப்பட்ட தேவன் என்பதை அவன் அறியாமல் இந்த வார்த்தையை சொல்ல முடியும். கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் ஆண்டவர் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் நான் ஏற்கனவே சொன்னதை போல தாவீதின் அனுபவம் ரொம்ப ரொம்ப அவசியம். ஒன்றுமில்லாத தாவீதை, ஆடுகளின் பின்னே போய்க் கொண்டிருந்த ஒரு மனிதனை, ஆடுகளை வனாந்தரத்தில் மேய்த்துக் கொண்டிருந்த ஒரு மனிதனை ஆண்டவர் கொண்டு வந்து இஸ்ரவேல் சமஸ்த ஜனங்களுக்கு மேலே ராஜாவாக அபிஷேகம் பண்ணி வைத்து அவனுக்கு உண்டான சகலத்தையும் கற்றுக் கொடுத்தார். ஒன்றுமே கிடையாது தாவீது கிட்ட. அவன் வாழ்க்கையை கொஞ்சம் பின்பக்கமாய் திரும்பி பாருங்க. வனாந்தரத்தில் தான் அவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தான். அவன் உடன் பிறந்த சகோதரர்கள் எல்லாருமே அவனுடைய தகப்பனாகிய ஈசனுடைய ராஜ்யபாரத்தில் இருந்தார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் நல்லா கவனிக்கணும். அவனுடைய தகப்பனுடைய ஆசிகளை எல்லாம் அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். அவன் தகப்பனுடைய சொத்துக்களை எல்லாம் அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் தாவீதோ வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தான். வனாந்தரம் தண்ணி இல்லாத இடம், ஆகாரம் இல்லாத இடம், வெறுமையான இடம், ஒன்றுமில்லாத இடம். எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் எப்படிப்பட்ட ஆபத்தை வந்து சேரும், அப்படிப்பட்ட இடத்துல தான் தாவீது தன் வாழ்க்கையை கவனித்து போய்க் கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட நிலைமையில் இருந்த இந்த தாவீதை கர்த்தர் கொண்டு வந்து அவனை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணி ஆண்டவர் அவனை நிறுத்தி அவனுக்கு கொடுக்க கூடாததை எல்லாம் கர்த்தர் கொடுத்தார். ஆமென். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தாவீதை எப்படி ஆசீர்வதித்தார் என்பதற்கு ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் நான் சொல்றேன். வாசிங்க பார்க்கலாம். 1 நாளாகமம் புத்தகம் 29ஆம் அதிகாரம் ஞாபகத்துக்கு வருது சொல்றேன். 1 நாளாகமம் 29. என்னுடைய தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால் பரிசுத்த ஆலயத்துக்காக நான் சபதரித்த அனைத்தையும் தவிர, அவன் சொல்றான், எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியையும் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு என்று கொடுத்தான். ஆமென். ஆண்டவர் தாவீதை எப்படி ஆசீர்வதித்தார் சொல்றான், நான் சபதரித்தது என்றால் அவன் வாழ்க்கையில சேர்த்து வைத்தது மாத்திரம் இல்லாமல் அவனுக்கு தேவன் கொடுத்த வெள்ளியையும் பொன்னையும் கர்த்தருடைய ஆலயத்தின் மேல் அவன் வாஞ்சை இருந்தபடியால் ஆலயம் கட்டப்படுவதற்கு அவன் கொடுத்தான். அப்படி ஆண்டவர் வெள்ளியையும் பொன்னையும் உடைய சீமானாய் தாவீதை கர்த்தர் ஆசீர்வதித்தாருங்க. அப்படிப்பட்ட தாவீது இங்க சொல்றான், நான் கர்த்தரிடத்துல ஒண்ணு கேட்பேன். அது என்ன தெரியுமா? இந்த உலகம் எனக்கு வேண்டாம். இந்த உலகத்திலே நான் சபதரித்த சேர்த்து வைத்த இந்த வெள்ளியும் பொன்னும் எனக்கு வேண்டாம். ஆண்டவரின் ஆலயத்தில் தங்கியிருந்து அவர் மகிமையை காணவும், ஆண்டவருடைய ஆலயத்தில் தங்கியிருந்து அவருடைய மகிமையின் பிரசன்னத்தை நான் ஆராய்ச்சி செய்யவும், அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் நான் தங்கியிருக்கவே விரும்புகிறேன். அல்லேலூயா. 2 கரங்களை ஒரு முறை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. அழைக்கப்பட்ட அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, தாவீதின் அனுபவம் உனக்கும் எனக்கு ரொம்ப அவசியம் ஐயா. அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே உம்முடைய வாசஸ்தலம் எவ்வளவு இன்பமானது என்று சொல்லுகிறான். கர்த்தருடைய ஆலயம் இன்பமானது. தேவனுடைய ஆலயத்தில் சந்தோஷம் இருக்கிறது. ஆண்டவருடைய ஆலயத்தில் மகிமை இருக்கிறது. தேவனுடைய கூடாரத்தில் கர்த்தருடைய கண்கள் இருக்கிறது. தேவனுடைய கூடாரத்தில் விடுதலை இருக்கிறது. தேவனுடைய கூடாரத்துக்குள்ளே தேவ ஜனமேறி முழங்காலில் ஜெபிக்க வேண்டியது. உன் சத்தத்துக்கு தேவன் பதில் கொடுக்கிறார். எந்த நிலைமையை கூட
மாற்ற என் கர்த்தர் பெரியவர். கைகளை தட்டி ஆண்டவரை கனப்படுத்துங்க. உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி உனக்கு ஒரு விசாலத்தை ஏற்படுத்தி உனக்கு ஒரு அற்புதத்தை செய்து உன் கண்ணீரை துடைத்து உன்னை என் கர்த்தர் இந்த உலகத்தில் வாழ வைக்க நல்ல தெய்வத்தை தான் இன்றைக்கு நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறையா. அவர் சமூகத்தில் இன்பமும் மகிழ்ச்சியும் இருக்கிறது. ஆகவே தான் இந்த தாவீது ஆண்டவருடைய ஆலயத்தை விரும்புகிறான். ஆலயத்தை நேசிக்கிறான், ஊழியத்தை நேசிக்கிறான், ஆராதனை அவன் விரும்புகிறான், ஆண்டவருடைய மகிமையை காண வேண்டும் என்று விரும்புகிறான். அவன் சொல்லுகிறான், இந்த உலகம் எனக்கு வேண்டாம், என் ஜீவன் சபையில போகணும்னு சொல்றான். அல்லேலூயா. அவன் எங்க சாகணும்னு சொல்றான்? அந்த வசனத்தினுடைய அர்த்தம் அதுதான். நான் என்ன பிரசங்கத்தை முடிக்கல, கொஞ்சம் பேர் பைபிள் மூடுறீங்க. அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. நம்ம முடிக்கலாம் வாசிங்க. ஆண்டவரிடத்தில் ஒன்றை கேட்பேன், அதையே நாடுவேன், நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யவும் நான் என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நான் விரும்புகிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்திலே தங்கி இருப்பதையே விரும்புகிறேன். ஆகவேதான் தாவீது அப்படி ஆசீர்வதிக்கப்பட்டான். வேதம் சொல்லுகிறது, கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை கர்த்தர், சொல்லுங்க, கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை கர்த்தர் அநேகத்தில் அதிகாரியா வைக்கிறார். தாவீது சொல்றான், என் உயிர் போனா இங்கதான் போனோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் 37 மொத்தம் வாசித்து முடிக்கலாம். அங்கே ஒரு சகோதரி உங்களுக்கு நான் காட்டுகிறேன், உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று அதனால நான் அந்த வசனத்தை காட்டுறேன். எனக்கு இன்னும் கூட 2 நிமிஷம் இருக்கிறது, வாசிங்க பார்க்கலாம். தேவனால கூட இல்லமா, லூக்கா 1:37 தப்ப சொல்றேன், 2:37 பாருங்க. கரெக்டா பிடிச்சிட்டீங்க, தெளிவா வாசிங்க. தேவன் ஏறக்குறைய கவனிங்களை முடிக்கலாம். ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி என்ன பண்ணி கொண்டிருந்தாள்? ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். இவள் யார்? அன்னாள் என்று சொல்லப்படுகிற ஒரு தீர்க்கதரிசி இவள். இங்க வேதம் சொல்லுது, இவள் ஏறக்குறைய எத்தனை வயசுங்க? ஐயா, நீங்க எல்லாரும் கவனிக்கணும். ஐயா மாறு, அம்மா மாறு, தம்பி மாறு, தங்கச்சி மாறுங்க, சின்ன பிள்ளைங்க எல்லாரும் கொஞ்சம் கவனிங்க. இப்ப வாசிங்க அந்த வசனத்தை. ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த பெண்மணி தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி, என்ன அற்புதமான அனுபவங்க. உபவாசிக்கிறா, ஜெபம் பண்றா, ஆராதிக்கிறா. எங்க 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 சொல்லுங்க, எங்க? வாயை திறந்து எல்லாரும் சொல்லணுன்றதுக்காக தான் சொல்றேன். எங்க? தேவாலயத்துல. ஆலயத்தை விட்டு நீங்கி போகாமல் உபவாசிக்கிறா, ஜெபம் பண்றா, ஆராதிக்கிறா. என்ன வயசு? முடியுமா உங்களால? ஆகவேதான் நம்ம வேதத்தில் இடம் பெற்றார். நான் தான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு மனிதன் எத்தனை ஆண்டு காலம் வாழ்கிறான் என்பது முக்கியம் அல்ல, அவன் எப்படி வாழ்ந்தான் என்பதுதான் வரலாறு. அல்லேலூயா. 84 வயதில் அருமையான ஒரு விதவையானவள் அங்கே உபவாசிக்கிறாள். கர்த்தருடைய பிள்ளை 84 வயதுல உபவாசிக்கிற முடியுமா? 30 வயசுல பாஸ்டிங்க்கு வாங்கன்னா முடியல பாஸ்டர், வயிறு எரியுது திக்கு 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 திக்குன்னு. அல்லேலூயா.
1 மணிக்கு பாஸ்டிங் முடியாம 1/2 மணி நேரம் தள்ளி போனா படிக்கட்டெல்லாம் தேஞ்சு போகுது, போட்டு வச்ச மேட்டெல்லாம் கிழியுது. மனசை பார்த்து பார்த்து பாவம் கம்மு போட்டு ஓட்டினார், எல்லாம் தேஞ்சு போகுது. ஏன்? அங்க 2 கேன 12 போட்டா கூட கேனெல்லாம் காலி ஆகி போகுது. வயிறு எரியுது, தொண்டை எரியுது, இல்லை எல்லாம் எரியுது. ஆண்டவர் சமூகத்திலே காத்திருப்பது நல்லது. தேவனுடைய பிள்ளைகளே, 84 வயதில் இவள் உபவாசிக்கிறாள், இவள் ஜெபித்து கொண்டிருக்கிறாள், இவள் ஆராதனை செய்து கொண்டிருக்கிறாள். ரொம்ப முக்கியம், இது எல்லாமே முக்கியம். ஜெபம் கூட பரவாயில்லைங்க, அதை உட்காந்துனே கூட ஜெபம் பண்ணிடலாம், முட்டி போட்டே ஜெபம் பண்ணிடலாம், படுத்துக்கினே கூட ஜெபம் பண்ணிடலாம். கேட்டால் 84 வயது நீயே நானும் கூட பரவாயில்ல, 84 வயதில் ஜெபம் பண்ணது, படுத்துக்கினே ஜெபம் பண்ணிட்டோம், அப்படி ஜெபம் பண்ணே போனால் கூட அடக்கம் பண்ணிடலாம் நம்ம கூட நினைப்போம். ஆனால் உபவாசிக்கிறது கஷ்டம், ஆனால் ஆராதனை செய்வது கஷ்டம். 84 வயதில் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வராங்க. இன்னைக்கு 8 மணி ஆராதனை, இன்னைக்கு எத்தனை மணிக்கு வர சகோதரியே? உன் வாழ்க்கையில் உன் குடும்பத்தில் இன்பத்தை கர்த்தர் எப்படி கொடுப்பார் சிந்தித்து பாருங்க. ஆனால் தாவீது சொல்கிறான், உம்முடைய வாசஸ்தலங்கள் இன்பமானவைகள். அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய ஆராதனையை விரும்புங்க, ஆலயத்தின் ஆராதனையை நேசிங்க. ஆராதிக்கிறவனை கர்த்தர் ஒரு காலம் மறக்கிறவரே இல்லை. அப்படி எல்லாரும் எழுந்து நிற்குங்க, பார்க்கலாம் இருக்கிற இடங்களில்.